ரஷ்யாவை எதிர்கொள்றதுக்காகவே அமெரிக்கா சில இடங்கள்ல டாக்டிக்கல் பாம்ஸ நெறைய குமிச்சு வச்சிருக்காய்ங்க. நிறைய அப்படின்னு நம்ம பேசினாலும் எண்ணிக்கைகள்ல 100 இருக்கும். அடப்பாவி மனுஷா! 1 இருந்தாலே ஜோலி முடிஞ்சுச்சே அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் ரஷ்யாவ சுத்தி வச்சிருக்கார்கள். எடுத்து யூஸ் பண்ணுவார்களா அப்படின்னு கேட்டா, பண்ண மாட்டாய்ங்க. பண்ற மாரி இருந்தா என்னைக்கோ பண்ணியிருப்பாய்ங்க. எப்ப ரஷ்யா வீக்கா இருக்கும்போதே பண்ணியிருப்பாய்ங்க. கொண்டு வந்து வச்சிருக்கலாம் மாட்டாய்ங்க. தூக்கி போட்டுருப்பாய்ங்க. இருந்தாலும் வச்சிருக்கார்கள். இந்த ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறது பெல்ஜியம், துருக்கி, ஜெர்மனி போன்ற ஆட்கள் தான். ஆனா, இப்ப அந்த பகுதிகள்ல எங்கெல்லாம் இவர்களோட பேஸ் இருக்கோ, அமெரிக்காவோட பேஸ் இந்த பகுதிகள்ல இருக்கோ, அங்க பூரா ரஷ்யாவோட ஆளில்லா விமானங்கள் எல்லையற்ற சுதந்திரத்தோட சுத்தி வருதாமா. இதான் இப்ப பெரும் குற்றச்சாட்டு. ஏன்டா சுத்தி வருதுங்கிறத எப்புட்றா குற்றச்சாட்டா பண்ணுவீங்க? நீங்க ரஷ்யாவ கண்காணிக்கல. எப்ப பார்த்தாலும் அமெரிக்காவோட கண்காணிப்பு விமானம் அந்த பகுதியில தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அங்க என்ன வேலை? வானிலை ஆராய்ச்சி பண்றாங்களா? ரஷ்யாவ கண்காணிக்கிறாய்ங்க. ரஷ்யா கொஞ்சம் உள்ள வந்து ஏன்னா டொமகாஸ் மிசைலு, ஆச்சா, பூச்சான்னு படம் காட்டிக்கிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிறனால, கொஞ்சம் உள்ள வந்து பேஸ முழுவதும் ஸ்கேன் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்களாட்டுக்கு. ஏன் அப்புட்ன்னா, ஆளில்லா விமானம் சுத்துச்சு, நிறையா சுத்துச்சு, ஹைட்டா சுத்துச்சு, கீழ சுத்துச்சு அப்படிங்கிறாய்ங்களே ஒழிய, ஒண்ண கூட பிடிக்கல. ஒண்ணோட ஃபுட்டேஜ கூட ரிலீஸ் பண்ணல. ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணா உள்ளூர் மக்கள் காரி துப்புவார்கள். ஏன்டா எடுத்ததுக்கு பதிலா சுட்டு தள்ளியிருக்கலாம்ல அப்படின்னு. ஆனா சுட்டு தள்ள முடியல. ரஷ்யாவோட ஆளில்லா விமானம் கண்காணிச்சுட்டு தப்பிச்சு போயிருச்சு. ஆனா இது இவர்களோட வெர்ஷன். ரஷ்யா இன்னும் வாயே தொறக்கல. அவர்களோட டெலகிராம் சேனலும் வாய் தொறக்கல. மேபி சம்பவம் நடந்திருக்கலாம். அவர்கள் அமைதியா கண்காணிச்சுட்டு உளவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இது ஒரு பெரும் பதட்டத்த குடுக்குது. காரணம் என்ன? ரஷ்யா எல்லாத்துக்கும் தயாராயிருவாய்ங்க. கேப்டன் அமெரிக்கா கூட ஜெயிப்போம்னா தயாராவாய்ங்க. தோப்போம்னா பேசாம இருந்து கிளச்சு விட்டு விளையாண்டு பார்ப்பாய்ங்க. இவனுங்க ஜெயிக்கிறோம், ஜெயிக்கலைங்கலாம் இல்ல. போராடி ஜெயிக்கிறோம். ஆனா களத்துக்குள்ள இறங்குறோம் அப்படிங்கிற மாரி தான் உக்ரைனுக்குள்ள இறங்குனார்கள். காரணம் உக்ரைனுக்குள்ள இறங்கும்போது 3ல இருந்து 10 நாள்ல உக்ரைன் சரண்டர் ஆகும் அப்படிங்கிறதுதான். அந்த அளவுக்கு தாக்குதல் வீரியம் இருக்கும். பெரிய அளவு சரண்டர நோக்கி வருவார்கள். பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம். நமக்கு தேவையான பகுதிகள எடுத்துட்டு கிளம்புறது. அப்ப 2டே பகுதி தானே. சொல்லப்போனா லுகான்ஸ்க், டொனட்ஸ்க் 2 பகுதி மட்டும் தான். சேர்த்து டொன்பாஸ் அப்படின்ட்டு போயிரலாம். அதோட முடிஞ்சு போச்சு. கிரிமியா ரஷ்யாவுக்கு சொந்தம். டொன்பாஸ் ரஷ்யாவுக்கு சொந்தம். இவ்வளவு பிராந்தியங்கள் சிக்கியிருக்கவே சிக்கியிருக்காது. ரஷ்யாவோட டார்கெட்லயே இல்ல. அந்த 3ல இருந்து 7 நாள் முடியலன்னோனயே, முடியலன்னா அந்த இடத்தையே ஃபோக்கஸ் பண்றதுக்கு சிரமப்படணும். ஆனா, அதையும் தாண்டி கூடுதலான ஃபோக்கஸ வச்சு, வருஷ கணக்குல ஆனாலும் பரவால்ல அப்படின்ட்டு இழப்புகள் ஒரு பக்கம். அதுல தான் பிரச்சனைய அவங்களே ஒத்துக்கிறார்கள். இழப்புகள் ஜாஸ்தி தான். நெனச்சு பார்க்க முடியாத அளவு இழப்பு அப்படின்னு ரஷ்ய அதிபரே ஒத்துருக்காரு. எப்ப? 6, 7 மாசத்துக்கு முன்னாடியே. ஆனாலும் நம்ம கணிசமான பகுதிகள ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஒரு கடலே இப்ப ரஷ்யாவுக்கு சொந்தம்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தன்னோட திட்டம் பேக் ஃபயர் ஆகுது, சரியா போகல அப்படிங்கும்போது கூட வெறித்தனமா எம்புட்டு தூரம் சறுக்கல்ல இருந்து மீண்டு முன்னேறி வந்துட்டாய்ங்க. அப்படி இருக்கும்போது உளவெல்லாம் பார்த்துட்டு, இது ஜெயிக்கிறோம், ஜெயிக்கலங்கிறத தாண்டி ஆட்டத்த ஆரம்பிச்சு ஜெயிச்சுருவோம் அப்படின்னு பாஞ்சுட்டார்கள்னா, சிரமமா போயிரும். அதனால இப்ப நேட்டோல உள்ள அம்புட்டு நாடுகளும் கையோ பியோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அவனுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அமெரிக்கா உக்ரைன் யுத்தத்துல முடிக்கிறேன்னு பிரஷர ரொம்ப போட்டுறக்கூடாது. நம்ம எண்ணெய ஊத்திக்கிட்டே இருக்கோங்கிறது டீஸ்பூன் அளவு இருக்கிறதையும் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணா, நம்ம தப்பிச்சிரலாம். இல்ல பொசுக்குன்னு இவனுங்களுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லா பகுதியையும் கண்காணிச்சு வச்சுட்டாய்ங்க. எது? நமக்கு தெரியணும்னே விட்டுட்டு போனாய்ங்களா என்னன்னு தெரியல. நமக்கு தெரியாமயே ஏகப்பட்ட டேட்டாக்கள உருவியிருப்பாய்ங்க. அப்ப ஏதோ தயார் நிலைக்கு போறார்கள் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, அண்டர் கிரவுண்ட் டீலிங் எங்கிட்டு எங்கிட்டு போனார்களோ, தலைவன் ஏர்ஃபோர்ஸ் 1ல இருந்து டொமகாஸ் மிசைல் தரப்போறதே கிடையாது அப்படின்ட்டார். அதுக்கடுத்து அவனுங்க 2 பேரும் அப்புறம் எப்ப சண்டைய நிறுத்துவாங்க? 2 பேரும் சண்டைய நிறுத்த யார் சொன்னா? சண்டை போடட்டும். இப்ப என்ன கெட்டு போச்சு? அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. சொன்னது என்னமோ ட்ரம்ப் தான். ஃப்ளைட்ட விட்டு இறங்கும்போது டக்குன்னு மாத்திருவாரு. 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள முடிக்கல பார்த்துக்க தொலைச்சு புடுவேன் அப்படிம்பாரு. ஆனா இப்போதைக்கு அப்படி ஒரு சிந்தனையே எனக்கு கிடையாது. எது டொமஹாக் மிசைல் தர சிந்தனையே எனக்கு கிடையாதுன்ட்டாரு. முடிஞ்சு போச்சா? அடுத்த கட்டமா அடிச்சுக்கட்டும். இப்ப என்ன கெட்டு போச்சுன்ட்டாரு. அப்ப மேற்கொண்டு சில 2 எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடைகள் போட்டார்கள். அந்த நேரத்திலேயே பர்ச்சேஸ் இன்வாய்ஸ மாத்தி விட்டா அடுத்த கம்பெனில இருந்து ரூட் அப் பண்ண ஆரம்பிச்சுருவார்கள். பிரச்சனை கிடையாது.
அதையும் தடுக்க அமெரிக்கா போக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள். போமாட்டேன் அப்படிங்கிறக்காக தான் அவனுங்களும் அப்படி சொல்லி சரண்டர் ஆயிட்டாருங்க. இப்போ உக்ரைனுக்கு படு ஷாக்கு. என்னடா தடைகள் போட்டு விரட்டுவாய்ங்கன்னு பார்த்தா, அதுவும் இல்லைன்ட்டாய்ங்க. டொமஹாக் மிசைலும் இல்லைன்ட்டாய்ங்க. இல்லைன்னு சொல்லாம, இருக்கு, சிந்திக்கிறோம், பார்க்குறோம், நகருது, ஓடுது, இந்த மாரி சொல்லிட்டு இருந்தாலே போதுமே. எனக்கு தேவை ஒரு செய்தி தானே. வச்சு நான் பாட்டு வண்டிய ஓட்டுவேன் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்த செலன்ஸ்கியோட கனவுல ரஷ்யா மண்ணள்ளி போடல. ஐரோப்பா மண்ணள்ளி போட்டுச்சு. அமெரிக்கா கல்லே அள்ளி போட்டுட்டாய்ங்க. போடு அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் ஏதாச்சும் சேட்டைய பண்ணுவாய்ங்களா அப்படின்னு கேட்டா, சேட்டை கட்டாயம் பண்ணுவாய்ங்க. காரணம் யுத்தம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பதிலடிங்கிறது பெல்கிராட தொடுறது, பதிலுக்கு திருப்பி வாங்கி கட்டிக்கிறது இந்த மாரி தான். ஆனா பெல்கிராட்லாம் இப்ப தொடாமயே ரஷ்யா ஒரு பக்கம் இந்த மாரி ஹீட்ட ஜெனரேட் பண்ணி இவர்கள வலைக்குள்ள சிக்க வைக்குது. அந்த பக்கம் வலையே கிடையாது. ஒட்டு மொத்தமா டிக்கெட்ட கிழிச்சு குடுக்குற வேலைய தீவிரமா களத்துல பார்க்கிறார்கள். இது முடியுது, முடியலைங்கிறத தாண்டி ஒவ்வொரு நாளும் இப்ப ரஷ்யாவோட கை ஓங்குது. கூடுதலான நிலப்பரப்ப ரஷ்ய ராணுவம் கைப்பத்திக்கிட்டே போகுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.